ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். சாணி அபேசேகர உன் தலையில் இடிவிழ வேண்டும் அப்படி என்று நான் சொல்லவில்லை. இன்று விமல் வீரவன்ச ரொம்ப ஆவேசமாக ஊடகங்கள் முன்னால் சொல்கின்றார். ஆகவே சிஐடி பணிப்பாளர் சாணி அபேசேகர் அவர்களை நான் சொன்னதாக நினைத்து விட வேண்டாம். விமல் வீரவன்ச அவர் சொல்லியிருக்கின்றார். ஏலும் என்றால் அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தினால் அவர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் சொன்னதை நான் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். இன்று ரொம்ப பதற்றம். எது மத்திய கிழக்கு போர் பதற்றமா? அது ஒரு பக்கம் பதற்றமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த பதற்றத்துக்கு இடையிலே இலங்கையில் ஒரு பதற்றம் உருவாகி இருக்கின்றது. இன்று ஒரு முக்கியமான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சேனல் 4 வழக்கு என்றும் சொல்லலாம், அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு என்றும் சொல்லலாம். இந்த வழக்கு விசாரணையானது கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் நீதவான் இசுரு நெத்திக்குமார அவர்களுடைய முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கின் 3வது சந்தேக நபராகத்தான் நன்மையிலே முன்னாள் புலனாய்வு பிரதானி மேஜர் ஜெனரல் முன்னாள் மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேஷ் சலே பெயர் குறிப்பிடப்பட்டது. ரைட். இந்த வழக்கின் 3வது சந்தேக நபராக சுரேஷ் சலேனுடைய பெயரும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று சுரேஷ் சலே சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்டது. அதற்கு முன்பதாக சொல்ல வேண்டும், சுரேஷ் சலேவுக்கு ஆதரவாக, அதாவது அவருடைய சார்பாக, ரைட், சுரேஷ் சலேவுக்கு சார்பாக நீதிமன்றத்திலே வாதாடுவதற்கு முன்னிலையாக இருந்தார் சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன உட்பட அவருடைய குழுவினர். எங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவருடைய வழக்குக்கும் சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன உட்பட அவருடைய குழுவினர் தான் முன்னிலையாகி ரணில் விக்ரமசிங்கவுக்காக வாதாடி இருந்தார்கள். 3 குழாய்களில் அடைப்பு, ஒரு குழாயினூடாகத்தான் இரத்தம் இதயத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. நுரையீரல் பிரச்சனை, சுவாச பிரச்சனை, ஐ பிரஷர், கொலஸ்ட்ரால், சுகர், இப்படி பல நோய்கள் எல்லாம் அன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய வழக்கு விசாரணையின் போது இதற்கு அரச பணம் 166 லட்சம் அவருடைய தனிப்பட்ட விஜயத்துக்காக பயன்படுத்தப்பட்டது என்று குற்றம் சுமத்தப்பட்ட அந்த வழக்கு விசாரணைக்கு இவர்கள் தான் முன்னிலையாகி ரணில் விக்ரமசிங்க சார்பாக வாதாடி இருந்தார்கள். அவர்கள் தான் இன்று சுரேஷ் சலேவுக்கும் சார்பாக வாதாட இவருடைய தரப்பு நியாயங்களை முன்வைக்க இந்த தரப்பினர் தான் அனுஜ பிரேமரத்ன சட்டத்தரணி உட்பட இந்த குழுவினர் தான் முன்னிலையாக இருக்கிறார்கள். அடுத்த பக்கம், ரைட், இவரது 3வது சந்தேக நபர் இவர் என்றால் முன்னால் இருக்கின்ற 2 பேர் யார் என்ற உங்களுக்கு கேள்வி இருக்கும். அந்த 2 பேரை பற்றியும் சொல்ல வேண்டும். 1வது சந்தேக நபர் ஜெகில் பாஸ் என்ற நபர். இவர் அரசு புலனாய்வு பிரிவில், அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி, சாதாரண போலீஸ் அதிகாரி. அவர் தான் இதில் 1வது சந்தேக நபராக இருக்கின்றார் இந்த வழக்கு விசாரணையில். காரணம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? வவுனதீவு போலீஸ் செக் பாயிண்ட் பகுதியில் இடம்பெற்ற கொலை, ரைட், இது சஹரான் குழுவால் செய்யப்பட்ட கொலை என்பது இந்த ஈஸ்டர் அட்டாக் முடிந்ததும் தான் தெரிய வந்தது. ஆனால் அதற்கு முன்பதாக அந்த போலீஸ் அதிகாரிகளை கொலை செய்தது, சோதனை சாவடியில் போலீஸ் அதிகாரிகளை கொலை செய்தது விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் என்று அப்போது கதை கட்டப்பட்டது. ரைட். அதற்கு பிரதான காரணம், அந்த கொலை இடம்பெற்ற இடத்தில் மோப்ப நாய்கள் நேராக வருகின்றது ஒரு விடுதலை புலிகள் உறுப்பினர், அவர் அங்கஜன் அல்லது அனந்த் ஏதோ ஒரு பேர், ரைட், அந்த நபருடைய வீட்டிற்கு முன்னால் வருது. காரணம், ஒரு ஜாக்கெட், அங்கு ஜாக்கெட் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு ஒரு ஜாக்கெட் போடப்பட்ட நிலையில் இந்த மோப்ப நாய்கள் அங்கு சென்று அந்த ஜாக்கெட்டை கண்டுபிடித்ததுடன் இவர் தான் இதை செய்திருக்கின்றார் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் ஆரம்ப கட்ட விசாரணைகள். ரைட், இதுவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று என்று பிற்காலத்திலே முழு உலகத்திற்கும் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஜெகில் பாஸ் சரியாக, இந்த நபர் ஜெகில் பாஸ் என்ற நபர் சரியாக அவருடைய கடமையை செய்யவில்லை, ஒரு போலீஸ் அதிகாரியாக அவருடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டில் தான் அவர் சந்தேக நபராக இருக்கிறார். 2வது சந்தேக நபர் நிஷாந்த் என்ற நபர் போலீஸ் புலனாய்வு பிரிவின் போலீஸ் அதிகாரி. அவரும் அந்த 1வது சந்தேக நபரான ஜெகில் பாஸுக்கு சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் முன்னிலையாக இருக்கின்றார். அவருக்காக வாதாடி வருகின்றார்.
இந்த நிலையில் மூன்றாவது சந்தேக நபரான நான் ஆரம்பத்தில் கூறின சுரேஷ் சலே இவருக்கு சார்பாக அனுஜ பிரேமரத்ன ரைட் இன்று என்னதான் நீதிமன்றத்தில் பேசப்பட்டது ரைட். முதலாவதாக பலரும் கேள்வி எழுப்பி வந்தார்கள். சுரேஷ் சலே கைது செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் இந்த கைது இடம்பெற்றதும் சுரேஷ் சலே அதிகாலை நேரத்திலே பேலியகொண்ட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதும் காலை 11 மணி அளவிலே போலீஸ் ஊடக திணைக்களத்தில் போலீஸ் ஊடக பிரிவில் ஒரு ஊடக சந்திப்பு நடைபெற்றது. அப்பொழுது அங்கு வந்த ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய அனைவருமே கேட்ட கேள்வி, சுரேஷ் சலே இதற்காக கைது செய்யப்பட்டார், என்ன காரணம் இருக்கின்றது என்று. அப்பொழுது அன்று அந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் சரியான ஒரு காரணத்தை சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அதை நாங்கள் பார்த்த அனைவருமே நாங்கள் கூட அந்த கேள்வி எழுப்பியிருந்தோம். ஏன் இவர்கள் சரியான காரணம் தெரியாமலா ஊடக சந்திப்பை ஏற்படுத்தினார்கள் என்று நாங்கள் கூட கேள்வி எழுப்பியிருந்தோம். ஆனால் இன்று நீதிமன்றத்திலே அதற்கான பதில் கிடைத்திருக்கிறது. எப்படி என்றால், முதலாவதாக வழக்கு விசாரணை இடம்பெற்றதுமே கேட்கின்றார்கள், சிஐடியினர் 25 பக்க அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் தான் சுரேஷ் சலே இதில் கைது செய்யப்படுவதற்கு காரணம் என்ன, மூன்றாம் சந்தேக நபராக இதில் குறிப்பிடப்படுவதற்கு காரணம் என்ன என்று விடயங்கள் அதில் தான் வெளியாகி இருக்கின்றது. இந்த வழக்கு விசாரணை இன்று இடம்பெற்ற இந்த வழக்கு விசாரணைக்கு சிஐடி தரப்பிலிருந்து நிறைய அதிகாரிகள் முன்னிலையாக இருந்தார்கள். அதே போல சந்தேக நபர்களுக்கு சார்பாக வாதாடுவதற்கு அவர்கள் பக்கமிருந்து வாதாடுவதற்கு ஜனாதிபதி சட்டத்தரணிகள் முன்னிருந்தார்கள். ஆனால் சிஐடி அதிகாரிகள் தான் என்று இந்த அறிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது ஒரு கேள்வியாக எழுந்திருக்கின்றது. ஏன் இப்ப பாருங்கள், அனுஜ பிரேமரத்ன என்ற சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி அவர், அதே போல ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்புறம் இருக்கின்றார். ஆகவே இப்படியான ஒரு பெரும் பலமாக இருக்கின்றது இவர்கள் பக்கம். ஏன் அரசு தரப்பிலிருந்து சிஐடி பக்கம் இருந்து ஏன் ஒரு சட்டத்தரணியை முன்னிலைப்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. காரணம், ரணில் விக்ரமசிங்கவுடைய வழக்கு விசாரணைக்கு திலீப பீரிஸ், சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர் முன்னிலையாகி வாதாடி இருந்தார். அவருடைய வாதங்கள் எப்படி இருந்தது என்பது நாங்கள் தெரிந்து கொண்டோம் அன்றைய நாட்களில். இந்த மாதிரியான ஒரு வழக்கு விசாரணைக்கு அரசு தரப்பில் இருந்து சட்டத்தரணிகள் முன்னிலையாகவில்லை என்ற ஒரு சில கேள்விகளும் இருக்கின்றது. அதற்கான பதில் நான் நினைக்கின்றேன் எதிரொரு நாட்களில் கிடைக்கும் என்று பார்க்கலாம். நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான வழக்கு விசாரணை. இது சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக பேசியே ஆக வேண்டும். ரணில் விக்ரமசிங்கவுடைய வழக்குக்கு முக்கியமானவர்கள் முன்னிலையாகின்றார்கள், ஏன் இதற்கு முன்னிலையாகவில்லை என்ற விடயம் தான் அது. அவை எப்படி இருப்பினும் சிஐடியினர் வருகை தந்து சிஐடி அதிகாரிகள் 25 பக்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள் நீதிமன்றில். இதில் முதலாம் மற்றும் இரண்டாம் சந்தேக நபர்கள் சம்பந்தமாக விசாரணைகளின் அடிப்படையில் மேலதிக புதிய தகவல்கள் உள்ளதா என நீதவான் கேட்டிருக்கின்றார். முதலாவதும் இரண்டாவதும் சந்தேக நபர்கள் சம்பந்தமாக ஏதாவது புதிய தகவல்கள் விசாரணை செய்திருக்கிறீர்கள், புதிய தகவல்கள் இருக்கின்றதா என்று. இரண்டாம் சந்தேக நபர் தொடர்பில் சில தகவல்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாகவும் பேசப்பட்டிருக்கிறது. வவுனதீவு சம்பவம் தொடர்பில் ஜாக்கெட் ஒன்றை கண்டுபிடித்த விடயங்களும் இதில் இன்றைய தினம் பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. ரைட். இந்த கதைகள் எல்லாம் முடிந்ததும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன சுரேஷ் சலே சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி அவர் கேட்கின்றார், சுரேஷ் சலே கைது செய்யப்படுவதற்கான காரணம் என்ன, எந்த அடிப்படையில் சுரேஷ் சலேவை கைது செய்தீர்கள் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதற்கு சிஐடி அதிகாரிகள் அவர்கள் சமர்ப்பித்த 25 பக்க அறிக்கையில் சம்பந்தமாக முழுமையான விடயங்கள் இருக்கின்றது என்று அப்பொழுது நீதவான் கேட்டுக்கொள்கின்றார். முழுமையாக நீங்கள் இந்த அறிக்கையில் இருக்கின்ற முழுமையான விடயங்களை தவிர்த்து நீங்கள் சுருக்கமாக விரைவாக நீங்கள் என்ன காரணத்திற்காக நீங்கள் இந்த கைதை செய்தீர்கள், சுரேஷ் சலேவை ஏன் அரெஸ்ட் பண்ணீர்கள் என்ற விடயத்தை சுருக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு இணங்க சிஐடி அதிகாரிகள் அவர்களுடைய தரப்பிலிருந்து காரணங்களை முன்வைக்கிறார்கள். பிரதானமாக 3 காரணங்களை அடிப்படையாக கொண்டு தான் சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிக முக்கியமான விடயம் அதில் முதலாவது காரணம், ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவில் நீண்ட காலமாக சேவையாற்றிய உளவாளி ஒருவர் நீர்கொழும்பில் இருந்துள்ளார். இந்த கதை மிக முக்கியமான ஒரு கதை. ரைட். மிக முக்கியமான விசாரணைகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே சற்று அவதானமாக கேளுங்கள். முதலாவது காரணம் சொல்லப்படுவது என்ன, அதாவது சுரேஷ் சலே ஏன் இதில் சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார், ஏன் கைது செய்யப்பட்டார் என்றதற்கான காரணம் இத்தான்.
ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வு பிரிவில் நீண்ட காலமாக சேவையாற்றி வந்த ஒரு உளவாளி, ஒத்துக்காரையா என்பார்கள். உளவாளி ஒருவர் நீர்கொழும்பில் தான் இருந்திருக்கிறார். ரைட், நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த ஒரு உளவாளி. இந்த உளவாளியின் ஊடாக இந்த வழக்கின் 3ஆம் சந்தேக நபரான சுரேஷ் சலை, முன்னாள் அதாவது கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியானதுமே அரச புலனாய்வு பிரிவின் தலைவராக பிரதானியாக சுரேஷ் சலைவை நியமிக்கிறார்கள். அப்படி இருந்தவர் தான் முன்னாள் மேஜர் ஜெனரல் கூட. ரைட், அரசாங்கத்திலே கிழக்கு பகுதியில், இலங்கையின் கிழக்கு பக்கம் ஒரு புலனாய்வு பிரதானியாக செயற்பட்டவரும் கூட. அப்படி நிலையில் இந்த 3ஆம் சந்தேக நபரான சுரேஷ் சலே தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்ட முஸ்லிம் கடும்போக்குவாத குழுவிற்கு, இது சிஐடியினர் தான் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள், முஸ்லிம் கடும்போக்குவாத குழுவிற்கென்று சிஐடியினர் நீதிமன்றத்தில் முன்வைத்த அந்த விஷயத்தை நானும் அதே போல நான் உங்களுக்கு சொல்கின்றேன். தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்ட, ஈஸ்டர் அட்டாக்கை நடத்திய முஸ்லிம் கடும்போக்குவாத குழுவிற்கு, அதாவது சாரான் உட்பட அந்த குழுவிற்கு நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் ஆலயத்தை காண்பித்துள்ளதாக சிஐடியினர் என்று குறிப்பிட்டார்கள். ரைட், மிக முக்கியமான ஒரு விஷயம், பலருக்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற விஷயம் இது. காரணம் இல்லாமல் இருந்தது. எதற்காக இவர் கைது செய்யப்பட்டார், எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ற ஒரு கேள்வி மாத்திரம் தான் இருந்தது. இன்று விஷயங்கள் வெளியாகின்றது. நீதிமன்றத்தினூடாக சிஐடியினர் காரணங்களை முன்வைக்கின்றார்கள். எப்படி என்றால், நீண்ட காலமாக உளவு பிரிவில் இருந்த ஒரு உளவாளி, அவர் சுரேஷ் சலே, இவர் ஊடாக சஹரான் குழுவுக்கு, குறிப்பாக இந்த கட்டுவாப்பேட்டிய புனித செபஸ்தியார் ஆலயத்தில் ஏப்ரல் 21, 2019 ஏப்ரல் 21 தாக்குதல், 2வது தாக்குதல் கட்டுவாப்பேட்டிய ஆலயத்தில் தான் இடம்பெற்றது. 1வது தாக்குதல் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயம், 2வது தாக்குதல் கட்டுவாப்பேட்டிய புனித செபஸ்தியார் ஆலயம். அங்கு தற்கொலை குண்டுகளை மறைத்து வைத்துக் கொண்டு உள்ளே வந்த நபர் அஸ்துன் என்ற நபர் தான் அங்கு தற்கொலை தாக்குதலை மேற்கொள்கின்றார். அவரும் இறக்கின்றார். ஆலயத்தில் இருந்த பலர் இறக்கின்றார்கள். உடல்கள் சிதறி காயங்கள். அன்று உயிர் ஞாயிறு, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை கொண்டாடுவதற்கு, அது திருப்பலியில் கலந்து கொள்வதற்கு அன்றைய நாளை ஆரம்பிக்கின்ற மக்கள் திருச்சபை ஆலயத்துக்கு வந்தார்கள். என்ன எதிர்பார்ப்பு, இப்படி நடக்கும் என்ற எந்த விதமான கனவுகளை கூட கண்டிருக்க மாட்டார்கள். அங்கு வரும் நபர் அஸ்துன், ரைட், கொலை குற்றவாளி, இன்று உயிரோடு இல்லை, தற்கொலை குண்டுதாரி அஸ்துன். இவர் தான் சாரா ஜாஸ்மினுடைய கணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சாரா ஜாஸ்மின் தான் இப்பொழுது இதில் பிரதான புள்ளியாக இருக்கிறார். எங்கே சாரா ஜாஸ்மின் ஒன்று கேரக்டர் இருக்கின்றது. இதை இல்லை என்று ப்ரூவ் பண்ண பலர் முயற்சித்தார்கள், இருக்கென்று ப்ரூவ் பண்ண பல முயற்சித்தார்கள். இதெல்லாம் இதன் பின்னணியில் இருக்கின்றது. இது சம்பந்தமான உண்மைகள் இனிவரும் நாட்களில் தெரிந்து கொள்ளலாம். ரைட், நாங்கள் விடயத்துக்கு வருவோம். சிஐடி அதிகாரிகள் சொல்கிறார்கள், இந்த அஸ்துன் என்ற நபர் அவருக்கு இந்த உளவாளியினூடாக சுரேஷ் சலே இந்த ஆலயத்தை காண்பித்திருக்கின்றார்கள். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் சாதாரணமாக சொல்லவில்லை. நீண்ட விசாரணைகள் எடுக்கப்பட்ட பலருடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் இந்த விடயங்களை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகின்றார்கள். அடுத்த விஷயம், மற்றொரு புலனாய்வு பிரிவு உளவாளியான நபர் ஒருவர் பானதுரை பிரதேசத்தைச் சேர்ந்தவர். அவர் மார்ச் மாதம் அளவிலே தாக்குதல் நடக்கின்றது. ஏப்ரல் 21 மார்ச் மாதத்திலே இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு சொல்கிறார், சஹரான் அசீமினுடைய குழு ஒன்றினால் ஒரு தாக்குதல் மேற்கொள்ளப்படவிருப்பதாக ஏற்கனவே ஒரு தகவல் வழங்கப்படுகின்றது புலனாய்வு பிரிவுக்கு. பாருங்கள், மார்ச் மாதமே ஒரு தகவல் கொடுக்கப்படுகின்றது. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதை சற்று விளையாட்டுத்தனமாக விட்டு இருக்கின்றதை இங்கே எங்களுக்கு அவதானி கொடுத்தாக இருக்கின்றது. ஒரு உளவாளி, ரைட், ஒத்துக்காரையா மார்ச் மாதமே புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்கின்றார், இப்படி ஒரு தகவல் இருக்கின்றது என்று இன்ஃபர்மேஷனை கொடுக்கின்றார். அது சம்பந்தமாக எந்த விதமான ஆக்ஷனும் அன்று எடுக்கப்படவில்லை. எடுத்திருந்தால் ஒரு வேளையில் இது இந்த மிளைச்சத்தனமான தாக்குதலை தடுத்திருக்கலாம். யாரும் எடுக்கவில்லை. காரணம், இதை செய்வதற்கு பலருக்கு தேவை இருந்திருக்கின்றது. அதுதான் இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் வருகின்ற நாட்களில் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இப்போ ஈஸ்டர் அட்டாக் நடந்து விட்டது. நடந்ததுமே இந்த பானதுரை பிரதேசத்தை சேர்ந்த உளவாளி
ஒத்துக்காரையாவை கைது செய்கின்றார்கள் உடனடியாக. காரணம் ஏன்? மார்ச் மாதமே உனக்கு விஷயம் தெரிந்திருக்கின்றது. நீண்ட காலம். இன்னொரு விஷயம் இவர் சொல்கிறார், யார்? இந்த பானதுரை உளவு பிரிவை சேர்ந்தவர் சொல்கிறார், இதற்கு யாராவது உளவு பிரிவை சேர்ந்தவர்கள் இதோடு சம்பந்தமாக இருக்கலாம் என்றும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வழங்கி இருக்கின்றார். ஆகவே இவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு டிஐடி பிரிவுக்கு கையளிக்கப்படுகின்றார். அங்கு தான் இவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். பிறகு தான் இவர் ஒரு காலகட்டத்தில் விடுதலை செய்யப்படுகின்றார். விடுதலையானதுமே இவரை சுரேஷ் சலே ஒரு ஹோட்டலில் வைத்து சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கின்றார். என்ன தெரிவித்திருக்கிறார்? நன்றி. சுரேஷ் சலே இந்த புலனாய்வு பிரிவை சேர்ந்த இந்த உளவாளியை சந்தித்து, அதுவும் ஒரு தனியார் ஹோட்டலுக்கு வர வைத்து அவரை சந்தித்து தேங்க்ஸ் சொன்னதற்கான காரணம் என்ன? இனி அந்த விசாரணைகளும் இடம்பெறும். அதற்கு தான் இப்பொழுது உள்ளே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் 90 நாட்கள். அதுவும் பலருக்கு பிரச்சனை. அதுக்கும் பாரன் இறுதியில் இருக்கிறது கதை. இன்று பலர் பதற்றமாக இருக்கிறார்கள். பல வாய்ஸ் கட்டுகள் இன்று வெளியாகின்றது. அதையும் நான் பார்க்கலாம். ரைட். இப்படி நிலையில் இந்த உளவாளி சிறையில் இருக்கும்போது, டிஐடி கஸ்டடியில் இருக்கும் போது, இவருடைய குடும்பத்துக்கும் இவருடைய முக்கியமாக இவருடைய மகனுக்கு, இந்த உளவாளியின் மகனுக்கு சுரேஷ் சலே பல வழிகளில் உதவி செய்திருக்கின்றார். ரைட். உதவி செய்திருக்கின்றார். இவர் விடுதலை செய்யப்பட்டதும் இவரை ஹோட்டலுக்கு வர வைத்து நன்றி தெரிவித்திருக்கின்றார். ஏன்? எதற்காக? இதன் பின்னணி என்ன? இதுதான் காரணம். சந்தேகங்கள், ஆழமான சந்தேகங்கள் இதெல்லாம். ரைட். இனி இது தெரியும், சிஐடிக்கு தெரியும். ஆனால் இதை முழுமையான விசாரணைகள் ஆதாரங்களோடு தான் இவற்றை அடுத்த கட்டத்தில் சொல்வார்கள். ஆகவே இன்று நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் நான் முன்வைக்கின்றேன். அதுவும் ஒரு சந்தேகம். அடுத்த மிக முக்கியமான விஷயம், இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்த தினத்தன்று இப்போ கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தில் முதலாவது வெடிப்பு சம்பவம் பதிவாகின்றது. 2வது கட்வாப்பிட்டி, 3வது சியோன் தேவாலயம், அதற்கிடையில் கொழும்பில் இருக்கின்ற நட்சத்திர ஹோட்டல்கள், பல ஹோட்டல்கள், கொழும்பில் இருக்கின்ற ஹோட்டல்கள் பலவற்றில் தற்கொலை குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்றது. அதை அடுத்து தெமட்டகொட பகுதி, இதெல்லாம் முடிந்து சாய்ந்தமருது பொல்வினியன் கிராமத்தில் சுனாமி குடியிருப்பு பகுதியில் தான் சஹரான் நசீமினுடைய அந்த குடும்பத்தினர் அனைவரும் ஒரு வீட்டிற்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஒரு வீட்டிற்குள்ளே இருந்து போலீஸ் அதிகாரிகள் நெருங்கிவிட்டார்கள். அதாவது தேடுதல் நடத்தி இரவோடு இரவாக தம்மை நெருங்கிவிட்டார்கள் என்று அறிந்ததும் T56 துப்பாக்கி எடுத்துக்கொண்டு வந்து சாரானுடைய சகோதரர்கள் இருவர் T56 எடுத்துக்கொண்டு வானத்தை நோக்கி துப்பாக்கி சூட்டை நடத்துகின்றார்கள். அவர்களிடமிருந்த பணத்தை எல்லாம் எடுத்து வீசி எறிகின்றார்கள். இந்த பணத்துக்காக தன்னடா எங்களை எல்லாம் காட்டி கொடுத்தீர்கள் என்று வீசி அந்த பகுதியில் அனைவருமே பதட்டத்தில் வெளியே ஓடிவிட்டார்கள், அச்சத்தில். காரணம், அங்கிருந்தான் இன்ஃபர்மேஷன் போயிருக்கின்றது. இந்த பகுதியில், இந்த சுனாமி சங்கீர்த்தனை, ரைட், சுனாமி குடியிருப்பு பகுதிக்குள் இந்த வீட்டில் கொஞ்சம் சற்று சந்தேகமாக இருக்கின்றது. பலர் வருகின்றார்கள், போகிறார்கள், உள்ளே நிறைய பேர் இருக்கின்றார்கள். நாடே பதற்றத்தில் அன்றைய தினம். ஆகவே என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று முழு நாடே பதற்றத்தில் இருக்கும் போது சாய்ந்தமருது பொல்வினியன் கிராமத்தில் அந்த சுனாமி குடியிருப்பு பகுதியில் ஒரே ஒரு வீட்டில் தான் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. சந்தேகத்திற்கிடமான சம்பவங்கள் இடம்பெறுகிறது. அப்பொழுது தான் ஒரு வீடியோ வெளியாகிறது. சஹரா நசீமினுடைய சகோதரன், அவர் மட்டுமல்ல, தந்தை, சகோதரர்கள், குடும்பத்தினரும் இருக்கிறார்கள். முழுமையான ஸ்டேட்மெண்ட் அந்த சாரனுடைய சகோதரனால் வெளியிடப்பட்டு அந்த குண்டை வெடிக்க செய்து அனைவரும் உயிரிழக்கிறார்கள். அன்றைய சம்பவத்தில் 16 பேருடைய சடலங்கள் அந்த வீட்டில் இருந்தது. 16 பேருடைய, அதில் சாரா நசீமினுடைய மனைவி மற்றும் சாரா நசீமினுடைய மகள் இருவரும் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் அந்த தாக்குதலில் எந்த விதமான சேதமும் இடம்பெறவில்லை. அவர்கள் மறுநாள் அதிகாலையில் காப்பாற்றப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டார்கள். சிகிச்சைகள் இடம்பெற்றது. பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். போலீஸ் கஸ்டடிக்கு எடுக்கப்பட்டார்கள். விசாரணைகள் இடம்பெற்றது. ஆனால் அதில் தான் சஹரா ஜாஸ்மினுடைய உடலும் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் இல்லை, அங்கு இல்லை. ரைட். ஆனால் சொல்லப்பட்டது என்ன, சாரா ஜாஸ்மின் உடைய உடல் அதில் அந்த 16 பேரில் இருப்பது, சாரா ஜாஸ்மினுடைய உடலும் அதில் இருக்கின்றதாக சொல்லப்பட்டது. சாரா ஜாஸ்மின் தான் இதில் இப்பொழுது தேடப்பட்டு வரும் நபராக இருக்கிறார். பலர் சொல்கிறார்கள் இந்தியாவிற்கு தப்பி சென்று விட்டார் என்று. ஆனால் சில பேர் சொல்கிறார்கள் இல்லை, அவர் உயிருடன் இல்லை என்று. இப்படி இருக்கும் நிலையில்
முதல் 2 தடவைகள் டிஎன்ஏ பரிசோதனை ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது. அப்போதைய விசாரணை அதிகாரிகள், சிஐடியினர், ரைட், போலீசார் இப்படி எடுக்கும்போது 2 தடவைகள் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்கிறார்கள். அங்கு உயிரிழந்தவருடைய சடலமும் சாரா ஜஸ்மின் என்று சொல்லப்படுகின்ற புலஸ்தினி மகேந்திரன் அவருடைய டிஎன்ஏவும் இருக்கின்றதா என்பதை தேடி பார்க்கும்போது அங்கு சாரா ஜஸ்மினுடைய டிஎன்ஏ எங்கும் பொருந்தவில்லை. அங்கு யாரும் இல்லை அப்படி ஒரு ஆள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கிற நிலையில் 3வது தடவை இப்பொழுது ஆட்சி மாற்றம் இடம்பெற்று விட்டது. ரைட், கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் வதக்கி தந்து விட்டார். சுரேசலே இராணுவ புலனாய்வு, அதாவது இலங்கையின் புலனாய்வு பிரிவின் பிரதானியாக நியமிக்கப்படுகின்றார். அதே போல சிஐடியின் பணிப்பாளர் மாற்றப்படுகின்றார். சானி அபிஷேகர காலி ஒரு பிரதி போலீஸ் அதிபருக்கு உதவியாளராக அனுப்பப்படுகின்றார். ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக விசாரணை நடத்திய அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் இடமாற்றப்படுகின்றார்கள். அடுத்தடுத்து நடக்கின்றது. இதன் பின்னணியிலும் காரணங்கள் இருக்கின்றது. இப்படி நிலையில் 2 டிஎன்ஏ பரிசோதனை செய்தும் சாரா புலஸ்தினி, இந்த சாரா ஜாஸ்மினுடைய டிஎன்ஏ இங்கு பொருந்தவில்லை, இதில் அவருடைய உடல் இல்லை என்று நிரூபித்தும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. முதலாவது அழுத்தம் யார்? சுரேசலே அழுத்தம் கொடுத்திருக்கின்றார். இல்லை, 2 போதாது, 2 நமக்கு சரியான ப்ரூஃப் எங்களுக்கு கண்டுகொள்ள முடியாமல் இருக்கின்றது. 3வது தடவையாகவும் டிஎன்ஏ பரிசோதனை ஒன்றை மேற்கொள்ளுங்கள். ரைட், மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக இதில் சாராவினுடைய டிஎன்ஏ இருக்க வேண்டும், இதில் அவர் உயர்ந்திருக்கிறார் என்பதை காண்பித்துக் கொள்ள யாருக்கு ஒரு தேவை இருக்கின்றது. அந்த பட்சத்தில் தான் 3வது டிஎன்ஏயும் நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அப்போது 2 தடவை நாங்கள் எடுத்து விட்டோம், டிஎன்ஏ பரிசோதனை செய்து விட்டோம், இதற்கு மேலும் அதில் பரிசோதனை செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று அப்போதைய சிஐடி, அதாவது முன்னாள் போலீஸ் அதிபர் சந்தன விக்ரமரத்ன கூறியிருக்கின்றார். சிஐடியின் பிரதி போலீஸ் அதிபர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. சுரேசலை தரப்புக்கு, ரைட், சுரேசலை தரப்புக்கு இதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. தொடர்ந்தும் அழுத்தம் கொடுத்திருக்கின்றார். அப்பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம், ஒருவருடைய முக்கியமான என்ட்ரி ஒன்று இங்கே இருக்கிறது. என்ட்ரியா, ஹீரோ என்ட்ரி இல்லை, ஒரு முக்கியமான ஒரு என்ட்ரி இங்கே இருக்கிறது, நான் சொல்கிறேன். அப்பொழுது ஒரு புலனாய்வு பிரிவின் பிரதானிக்கு, ஒரு போலீஸ்மா அதிபருக்கும் சரி, சிஐடி பணிப்பாளருக்கும் சரி இவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமா? அது என்ன சட்டம், என்ன நியாயம்? நான் மாத்திரம் இந்த கேள்வியை கேட்கவில்லை. இன்று நீதிமன்றத்திலே நீதவான் அவர்களும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். எப்படி கேட்டார்? ஒரு போலீஸ்மா அதிபருக்கு புலனாய்வு பிரதானி அழுத்தம் கொடுத்தாரா என நீதவான் கேள்வி கேட்டிருக்கின்றார். அப்படி செய்ய முடியுமா? அப்படி இவர் செய்தாரா என கேட்டிருக்கின்றார். இருந்தும் அழுத்தம் கொடுத்து கொடுத்து இவர்கள் டிஎன்ஏ டெஸ்ட் செய்யவில்லை. 3வது தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிலே சிஐடியின் பணிப்பாளர் குழுவினரும் பிரதி போலீஸ் அதிபரும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், விசாரணை குழுவினர். ஆனால் இதில் சிஐடி பணிப்பாளர் உடனடியாக பாதுகாப்பு சபை மீட்டிங்குக்கு அழைக்கப்படுகின்றார். அழைக்கப்பட்டு அங்கும் பிரதி போலீஸ் அதிபருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது. அங்குதான் நான் வருகிறேன் அந்த விஷயத்துக்கு. பிரதி போலீஸ் அதிபர் அழைத்து அங்கும் கடுமையாக அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், ஒரு பாதுகாப்பு சபைக்கு சிஐடியின் பிரதி போலீஸ் அதிபரை அழைத்து அழுத்தம் கொடுக்கும் அளவுக்கு என்ன நடக்கிறது, என்ன நடந்திருக்கிறது என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது. பாதுகாப்பு சபைக்கு இப்பொழுது மீண்டும் நீதவான் கேட்கின்றார், பாதுகாப்பு சபைக்கு அதிகாரிகளை அழைத்து அப்படி அழுத்தம் கொடுக்க முடியுமா என நீதவான் இந்த இடத்திலே கேட்டிருக்கின்றார். அதற்கு பதிலாகத்தான் அது சுரேஷ் சலேவால் மாத்திரம் கொடுக்கப்பட்ட அழுத்தம் அல்ல, பாதுகாப்பு சபையின் பிரதானமானவர் ஜனாதிபதி, அப்போதைய ஜனாதிபதி அவர்தான் இதன் முழு அழுத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். யார் அந்த ஜனாதிபதி என்றால் கோட்டாபய ராஜபக்ச. ரைட், அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தான் பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு அழைத்து சிஐடி பிரதி போலீஸ் அதிபருக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்திருக்கின்றார். 3வது டிஎன்ஏ டெஸ்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று. இது அவருக்கு இதில் பிரதான தேவை ஒன்று இருந்திருக்கின்றது. இந்த அழுத்தத்தின் காரணமாக பிரதி போலீஸ் அதிபருக்கு மாரடைப்பும் ஏற்பட்டிருப்பதாக அவரே அவருடைய வாயால் சிஐடிக்கு வாக்குமூலமும் வழங்கியிருக்கின்றார். ரைட், பிரதி போலீஸ் அதிபருக்கு சுரேஷ் சலே தொடர்ந்து கொடுத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்திருக்கின்றார் சுரேஷ் சலேவுடாக. அதே போல இது நடக்காத பட்சத்திலே சிஐடியின் பிரதி போலீஸ் அதிபர் அழைக்கப்படுகின்றார் பாதுகாப்பு சபைக்கு. அங்கு வைத்து
கடுமையான அழுத்தம். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும் போது எந்த தொனியில் பலரிடம் பேசுவார் என்பது தெரியும், ரைட்? அந்த தொனியிலே கடுமையான அழுத்தம் கொடுத்ததும் 2 தடவை எடுத்து விட்டோம், ஒன்றும் பயனில்லை, 3வது தடவையும் பயன் இருக்க போவதில்லை, ஏன் இவர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று சிந்தித்து சிந்தித்து அச்சத்திலேயே அவருக்கு மாரடைப்பும் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இன்று நீதிமன்றத்தில் அந்த விஷயமும் முன்வைக்கப்பட்டது. இதுதான் நடந்திருக்கிறது. ஆகவே 3 பிரதான காரணங்களை அடிப்படையாக கொண்டு இப்படியெல்லாம் வாக்குமூலங்கள், சாட்சிகள் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் சுரேஷ் சலவை கைது செய்தோம் என்று சிஐடியினர் இன்று நீதிமன்றத்திலே விஷயத்தை போட்டு உடைக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இந்த காரணங்களை வைத்து பார்க்கும் போது சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டது சரியா தவறா? நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்கள். ரைட், இது இனி விசாரணைகள் ஆரம்பிக்கும். இப்பொழுது கோட்டாபய ராஜபக்சனுடைய பெயரும் இன்று ஒபிஷியலாக இந்த வழக்கு விசாரணைக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக கோட்டாபய ராஜபக்ச அப்போதைய ஜனாதிபதியையும் விசாரியுங்கள் என்று இன்று நீதவான் அவர்களால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இனி இந்த வழக்கு விசாரணையில் ஏன் கோட்டாபய ராஜபக்ச சிஐடி பிரதீப் பொலிஸ்மா அதிபருக்கு அல்லது சிஐடி அதிகாரிகளுக்கு ஏன் 3வது DNA டெஸ்டை எடு என ஏன் அழுத்தம் கொடுத்தார், என்ன காரணத்திற்காக அழுத்தம் கொடுத்தார் என்பதும் விசாரிக்கப்பட வேண்டும். அந்த விசாரணை இனி நடைபெறும். அப்போது உண்மைகள் வெளியே வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக விரைவாக பல அதிரடியான சம்பவங்கள் இனிவரும் நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தெரியும், ஒரு பக்கம் மத்திய கிழக்கில் போர் பதற்றம், அது சம்பந்தமாகத்தான் எல்லா செய்திகளிலும் பேசுகின்றோம். ஆனால் அதைவிட பதற்றமான பரபரப்பான ஒரு சம்பவம் தான் இது. மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இன்று பாருங்கள், இந்த வழக்கு விசாரணை இன்று இடம்பெறுகின்றது. இது நடந்திருக்கும் போதே உதயகம்மன் பில இன்று சிஐடிக்குள்ளே செல்கின்றார். ஊடகங்களும் இருக்கின்றது, ஊடகவியலாளர்கள் கேட்கிறார்கள் என்ன என்று சிஐடி பக்கம் என்று. உதயகம்மன் பிள்ளை சொல்கின்றார், 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சுரேஷ் சலைவை நான் சந்திக்க செல்கின்றேன், சந்தித்து விட்டு வந்து நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தருகின்றேன் என்று உள்ளே செல்கின்றார். வெளியே வருகின்றார். வந்து சொன்னது என்ன? வருகை தந்ததும் அவர் சுரேஷ் சலைவை பார்த்து விட்டு வந்திருக்கின்றார். சொல்கின்றார், இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை அழிப்பதற்கு பெரும் பிரதானமாக செயற்பட்ட சுரேஷ் சலை போன்ற ரேர், ரொம்ப வீரர்கள், தேசிய வீரர்களை போன்றவர்கள் இவர்கள். அவை இவரெல்லாம் இன்று எப்படி கவனிக்கப்படுகின்றார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வி கேட்கின்றார். காரணம், சிஐடி அந்த கட்டிடத்திலே ஒரு கழிவறைக்கு முன்பாக இருக்கின்ற அறையில் ஒரு சிறிய அறை, அங்கு எந்த விதமான ஜன்னலும் இல்லை, சூரிய ஒளி உள்ளே புக முடியாத ஒரு நிலை. அப்படி இருக்கின்ற ஒரு அறையிலே மிகவும் தூசியாக இருக்கின்றதாம், எலிகள் அங்கங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றதாம் எலிகள். ஆகவே அங்கு பத்திரிகை தாள் அவற்றை விரித்துத்தான் கீழே படுக்க வைத்திருக்கின்றார்களாம் சுரேஷ் சலவை. அப்பொழுது வேறு என்ன எதிர்பார்க்கின்றீர்கள் உதயகம்மன் பில் அவர்களே? சந்தேகத்தின் பேரிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மெஷின், ஏசி, கட்டில் எல்லாம் போட்டு கொடுக்க வேண்டுமா என்ற கேள்விகள் சோசியல் மீடியாவிலே கேட்கப்படுகின்றது. அப்படி இருக்கிற நிலையில் இப்படித்தான் இவர்களுடைய கதைகள் இருக்கின்றது. அப்போ இப்போ இவர்களுக்கு ஒரு பிரச்சனை. சுரேஷ் சலவை பார்த்து பேசிவிட்டு வரும்போது அருகில் 2 போலீஸ் அதிகாரிகள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையும் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கிறார்கள், அதாவது எழுதுகிறார்களாம் அவர்கள். அப்போ சுரேஷ் சலே உதயகம்மன் பிள்ளை பார்த்து அழுது புலம்புகிறாராம். என்னுடைய தாத்தா இந்தோனேஷியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தார், என்னுடைய தகப்பனார் ஒரு மெலே, என்னுடைய அம்மா ஒரு கத்தோலிக்கர். இப்படி இருக்கிற நிலையில் நான் நாட்டுக்காக, என்னுடைய சகோதரர்கள் கூட இராணுவத்தில் இருந்தார்கள், கொமண்டோவின் பதவியில் இருக்கிறார்கள், ஒருவர் மேஜராக இருக்கின்றார். இப்படி இருக்கிற நிலையில் எங்களுடைய குடும்பமே இந்த நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கின்றது. இப்படி ஒரு நிலையில் எங்களை இப்படியா இந்த தேசம் கவனிக்கின்றது, எங்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை இதுதானா என்று சுரேஷ் சலை புலம்பி அழுதாராம். அதற்கு மேலே எதுவும் பேச வாய்ப்பில்லை. காரணம், அருகிலே போலீஸ் அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஏற்கனவே உதயகம்மன் பிள்ளையானை சந்திக்க சென்று வந்த சம்பவங்களும் இருக்கின்றது. இப்போ உதயகம்மன் பிள்ளை இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்றார். பிள்ளையானை சந்திக்க சென்றார், பேசிவிட்டு வந்தார், பிறகு இன்று சுரேஷ் சலைவையும் சந்திக்க சென்றிருக்கின்றார். இப்படித்தான் இவர்களுடைய நடவடிக்கை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, விமல் வீரவன்ச ஒரு அவசர ஊடக சந்திப்பை நடத்தி கூறுகிறார், தேசத்தில் இருக்கின்ற மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் சிஐடிக்கு முன்பாக வாருங்கள், திரும்பி செல்வதற்கல்ல, அங்கேயே தங்கி
சுரேஷ் சலைவுக்காக நாங்கள் போராடுவோம், சத்தியாகிரக ஆர்ப்பாட்டத்தை செய்வோம், போராடுவோம், திரும்பி செல்வதற்கல்ல அங்கே இருந்து சுரேஷ் சலைவை நாங்கள் விடுவிக்க வேண்டும் என்று மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவர் சொல்வது என்ன? அவர் சொல்வது அதை பார்ப்போம். சிங்களத்தில் இருக்கின்றது, நான் அதை வாசித்து காண்பித்து அதை சொன்னால்தான் நன்றாக இருக்கும். மே பஹார වැඩේ කරන්න දෙන්න බෑ. මේවා බලන් ඉන්න අපි මුක්කුද? සලේව දාලා තියෙන්නේ අපිරිසුදු සිරකුටියකට. ඒකේ මීයෝ ඇඟ උඩින් දුවනවා. රැට පත්තර කැල්ලක් දාගෙන නිදාගන්නේ. ඒ ළඟ ගඳ ගාන වැසිකිළියකුත් තියෙනවා. අපි ජනතාවට කියනවා එන්න CID එක ළඟට අපි මාරාන්තික උපවාසයක් சூதானம் கர்ணவா அப்படின்னு விமல் வீரவன்ச மக்களை இப்போ உசிப்பேத்தி கொண்டிருக்கின்றார். யாரும் செல்ல மாட்டார்கள். விமல் வீரவன்சக்கு நெருக்கமாக அவரிடம் வாங்கி சாப்பிடுபவர்கள் தான் அந்த ஒரு கூட்டத்தை அழைத்து கொண்டு செல்வார். அதான் அந்த கல்வி அமைச்சுக்கு முன்பாகவும் இடம்பெற்றது. அவ இப்படி நிலையில் ஒரு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த விசாரணையை குழப்பும் விதமான நடவடிக்கைகளை இப்பொழுது இவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். எலிகள் ஓடுகின்றதாம். உதயகம்மன் பேர சொல்கிறார், சுரேஷ் சலைவினுடைய உடம்பிற்கு மேலே எலி ஒன்று பாய்ந்து ஓடுகிறதாம். என்ன கதை என்று மிகவும் என்ன சொல்வதென்று தெரியும். இது மிகவும் சீரியஸான விஷயம். இது சிரித்து கொண்டு சொல்ல முடியாது. ஆனால் இவர்களுடைய நடவடிக்கை சிரிப்பை ஏற்படுத்துகிறது. ரைட். இதற்கு முன்பாக CID திணைக்களத்திற்கு எத்தனை பேர் சென்றார்கள், எத்தனை அப்பாவி மக்கள் சென்றார்கள், எத்தனை பேரோ சென்று வந்தார்கள், விசாரணைக்கு சென்று வந்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் அக்கறை இல்லாதவர்கள், அக்கறை காண்பிக்காதவர்கள் இன்று சுரேஷ் சலை சென்றதும் சம்பந்தம் இல்லாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, முக்கியமாக நாமல் ராஜபக்ச இன்று அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பந்தி கட்டுரை எழுதி வைத்திருக்கிறார் சுரேஷ் சலை சம்பந்தமாக. இப்போ தெரியும், ரைட், இது ட்ரக் கைமீறி போய்கொண்டு இருக்கின்றது. ரைட், இந்த நேரத்தில் தும்மினால் தான் சரியாக இருக்கும் என்று தும்மிக் கொண்டிருக்கின்றார்கள் பலர். அதில் தயாசிரி ஜெயசேகரும் சொல்லியிருந்தார், இந்த சுரேஷ் சலை தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறை எலிகள் ஓடுகின்றதாம். எலி கடித்தால் எலிக்காய்ச்சல் வரும். அவை சுரேஷ் சலைவுக்கு எலிக்காய்ச்சல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அவர் உடனடியாக மாற்றுங்கள். இப்பொழுது இவர்களுக்கு தேவை சுரேஷ் சலைவை வெளியே எடுக்க வேண்டும். இதை இங்கே ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு சென்று இவர்கள் அவருடன் தொடர்பாடி உள்ளே என்ன நடக்கின்றது அல்லது இவருக்கு பல தகவல்களை சொல்வதற்கு பலரும் முயற்சிப்பதாகத்தான் என்ன தோன்றுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அவர் குற்றவாளி அல்ல, சந்தேக நபர். ஆனால் இன்று இதில் சொல்லப்பட்ட CIDயினர் முன்வைத்த காரணங்களை பார்க்கும் போது குற்றவாளியாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் நீதிமன்றம் சொல்லாமல் யாரும் குற்றவாளியாக முடியாது. நீதிமன்றம் இறுதியாக சொல்லும் இவர் ஒரு குற்றவாளி, இவருக்கு தான் தண்டனை என்று. அன்றைய நாள் வரை அனைவரும் பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும். அதுவரை நீதிமன்றமாக இருக்கலாம், வெளியே இந்த விசாரணைகளில் வெளிவருகின்ற விடயங்களாக இருக்கலாம், அவற்றை நாங்கள் என்ன நடக்கிறது என்பதை அலசி ஆராய்ந்து பார்ப்போம். ரைட். இன்று இடம்பெற்ற சம்பவங்களின் அடிப்படையில் இந்த விஷயங்களை நான் முன்வைத்திருக்கின்றேன். ஆகவே பலர் மீண்டும் அந்த வார்த்தை, மண்ணெண்ணெய் அடித்த சாறை பாம்புகள், மண்ணெண்ணெய் பட்டதும் இந்த பாம்புகள் எல்லாம் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி துடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த சுரேஷ் சலைவினுடைய விஷயத்தில். ஆகவே பல ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் CIDயினர் பக்கம் இருக்கின்றது. அவற்றை வைத்துக் கொண்டு தான் யாரும் அசைக்க முடியாத ஒரு இடம் சுரேஷ் சலை, அவரையே கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறார்கள். இதற்கடுத்து இவருக்கு அழுத்தம் கொடுத்த சுரேஷ் சலைவுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கலாம் தானே. அவர் யார் என்று கிட்டத்தட்ட நாங்கள் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றோம் என்பதை போலத்தான் தோன்றுகிறது. பாதுகாப்பு சபை அந்த கூட்டத்திற்கு வரவழைத்து கோட்டாபய ராஜபக்ச அப்போது ஜனாதிபதி அழுத்தம் கொடுத்திருப்பதாக CID சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கட்ட விசாரணை அங்குதான் பார்க்கலாம். நீதிமன்றத்துக்கு அவரும் வருவார், அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுமா என்பதும் பார்ப்போம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். இன்று கிடைத்த தகவல்களை வழங்கிவிட்டோம். இனி கிடைக்கவிருக்கின்ற புதிய தகவலுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசிஹருடன் நான் ரில்ஷன் வின்சன். நன்றி, வணக்கம்.